அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். திருமறையிலே குடும்ப வாழ்வை பற்றி கூறியிருக்கும் சத்தியங்களை இந்த நாட்களிலே கற்று வருகிறோம். இதுவரைக்கும் திருமண வாழ்வை பற்றியும் திருமண உறவை பற்றியும் படித்து வந்தோம். இப்பொழுது மற்ற குடும்ப உறவுகளை கவனிப்போம். முக்கியமாக பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவை கவனிப்போம். பிள்ளைகளை பற்றி திருமறை என்ன கூறுகிறது? பெற்றோர் அவர்களை எவ்விதமாக வளர்க்க வேண்டும், பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை எவ்விதமாக கருத வேண்டும் என்றெல்லாம் திருமறை நமக்கு நல்ல சத்தியங்களை தருகிறது. இந்த நாட்களிலே பிள்ளைகளை பற்றி தவறான கருத்துகளும், பிள்ளைகளுக்கு தங்கள் பெற்றோரோடு இருக்க வேண்டிய மனப்பான்மையை பற்றி தவறான கருத்துகளும் காணப்படுகின்றன. ஆகினாலே திருமறை என்ன கூறுகிறது என்பதை கவனிக்க வேண்டும். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ பெற்றோனாய் பெற்றோளாய் இருப்பாயானால் உன் பிள்ளைகளை பற்றி உன்னுடைய பொறுப்பு என்னவென்று திருமறையிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். அல்லது நீ ஒரு மகளாக மகனாக இருந்தால் உன் பெற்றோரை பொறுத்த மட்டிலே உன்னுடைய பொறுப்பு என்ன, அவர்களை எவ்விதமாய் நடத்த வேண்டும் என்று திருமறை என்ன சொல்லுகிறது என்று கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்களிலே பிள்ளைகளே வேண்டாம் என்று தங்களுடைய சொந்த இன்பத்தையே சுயநலமாக கருதி வாழும் இளம் தம்பதிகள் உண்டு. முக்கியமாக மேல் நாடுகளிலே திருமணம் ஆகியும் பிள்ளைகள் பெறாதபடி என்னவெல்லாம் செய்து அதை தடுக்க முடியுமோ அவ்விதமாய் தடுத்து தங்கள் சுயேட்சைக்காகவும் தங்களுடைய சிற்றின்பத்திற்காகவும் வாழுகிறவர்கள் உண்டு. அப்படி பிள்ளைகளை பெற்றாலும் அவர்களை ஒதுக்கி உதாசீனம் செய்துவிட்டு வாழுகிறவர்களும் உண்டு. பிள்ளைகளை பெற்ற பிறகும் கூட விவாகரத்து செய்து பிள்ளைகளை பொறுத்த மட்டில் பொறுப்பற்றவர்களாக நடக்கிறவர்களும் உண்டு. இது மேல் நாட்டு தீமை மட்டுமல்ல, நம் நாட்டிலும் இந்த கொடிய பாவம் பரவி வருகிறது. ஆகையினாலே விசுவாசிகள் இவ்விதமான போங்குகளுக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு வழிகாட்டி ஆண்டவருடைய திருவசனம். பிள்ளைகளை பற்றி வேதம் என்ன போதிக்கிறது? 127வது சங்கீதத்திலே பிள்ளைகளை பற்றி சில கருத்துக்கள் தரப்படுகின்றன. 4வது வசனம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன் என்று பார்க்கிறோம். முதலாவது கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். மாணிக்கத்திற்கு 3 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். இதை பார்த்துவிட்டு அவருடைய உற்றார்கள் உறவினர்கள் சிலர் எரிச்சல் அடைந்தார்கள், பொறாமைப்பட்டார்கள். அவர்களில் சிலர் சொல்லுவார்கள், மாணிக்கத்திற்கு என்ன குறை, வயசு காலத்திலே அவரை உட்கார வைத்து சோறு போடுவதற்கு 3 மகன்கள் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். பாருங்கள், பிள்ளைகள் ஏதோ பெற்றோருக்கு வயது காலத்தில் சோறு போடுவதற்காகத்தான் கொடுக்கப்பட்டார்கள், அல்லது இன்சூரன்ஸ் பாலிசி போல எதிர்காலத்திலே பொருளாதார பாதுகாப்பு கொடுப்பதற்காக பிள்ளைகள் கொடுக்கப்பட்டார்கள் என்று நினைப்பது நம்முடைய சமுதாயத்திலே சாதாரண ஒரு காரியமாகும். இது வேதத்திற்கு பொருந்தாத ஒரு காரியம். உண்மைதான், வயது காலத்தில் பெற்றோரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பிள்ளைகளுக்கு உண்டு. பிள்ளைகளின் மூலமாக பெற்றோருக்கு பாதுகாப்பு உண்டு. பிள்ளைகள் தங்களை காப்பாற்றுவார்கள், தங்களுக்கு ஆதரவாயிருப்பார்கள் என்று எண்ணுவதிலே தவறில்லை. ஆனால் அதற்காகவே பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று எண்ணுவதுதான் தவறு. உன் பிள்ளைகளை ஏதோ உனக்கு சம்பத்தாக, பொருளாதார பாதுகாப்பாக, வயது காலத்தில் சோறு போடுகிறவர்களாக மட்டும் நீ கருதினால் அது திருமறைக்கு பொருந்தாததாகும். அவர்கள் உனக்கு கொடுக்கப்படும் ஒரு உக்ரானத்துவம் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தரால் வரும் சுதந்திரம். சுதந்திரம் என்று கூறும்பொழுது நமக்கு கிடைப்பது, நாம் ஒருவேளை உழைத்து சம்பாதிக்காத சொத்து, நாம் பாடுபட்டு நம்முடைய சொந்த முயற்சியினாலே நமக்கு கிடைக்காத உடைமைகள், இவற்றை சுதந்திரம் என்று கூறலாம். வாரிசாக நமக்கு அவைகள் கிடைக்கின்றன. அப்படியே கிருபையினாலே கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள். நம்முடைய தகுதியினாலே, நம்முடைய உழைப்பினாலே, முயற்சியினாலே கிடைக்கிறவர்கள் என்று நாம் கூற முடியாது. ஆண்டவர் ஈவாக தருகிறார், கிருபையின் ஈவாக தருகிறார். பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை அபிதமாய் எண்ணுவீர்களா? கர்த்தரால் கொடுக்கப்படும் சுதந்திரம், கிருபையாக கொடுக்கப்படும் ஈவு
என்று எண்ணும் பொழுது அந்த பிள்ளைகளுக்காக தேவனை துதிக்க வேண்டும். சில பெற்றோர் பிள்ளைகளை பெருத்த பாரமாக கருதுகிறார்களே ஒழிய அவர்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவது கிடையாது. ஒருவேளை நீ 2 குழந்தைகள் தான் எதிர்பார்த்தாய், இப்பொழுது உனக்கு இருப்பதோ 4. ஆகையினாலே கடைசியில் இருக்கும் அந்த 4ஐயும் நீ வெறுக்கிறாய். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இது சரியான மனப்பான்மை அல்ல. ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஈவு. நீ எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் அவர் கிருபையாக தந்திருக்கிறார். உன்மேல் நேசம் வைத்ததனாலே உனக்கு சுதந்திரமாக தந்திருக்கிறார். எனக்கு அறிந்த ஒரு இளம் தம்பதி, அவர்கள் முதல் குழந்தை அடுத்த குழந்தை அவர்கள் எதிர்பாராதபடி அவர்களுக்கு பிறந்து விட்டது. குடும்ப திட்டத்தை கடைபிடித்து குழந்தை 2 ஆண்டுகள் கழித்துதான் பிறக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அந்த குழந்தை 1 ஆண்டு சில மாதங்களுக்குள்ளேயே பிறந்துவிட்டது. ஆகையினாலே அந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு சரியான மனதில்லை. அந்த குழந்தையை பார்த்து எரிச்சல் கொண்டு கசப்பு கொண்டு அந்த குழந்தைக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்து விட்டார்கள். திருமறையிலே பழைய ஏற்பாட்டை எடுத்து பார்ப்பீர்களானால் 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9வது 10வது வசனங்களிலே யாபேசை பற்றி கூறியிருக்கிறது. துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுடைய தாயார் அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் என்றால் துக்கம் என்பது பொருளாகும். இப்படி ஒரு பெயரை, துர்ப்பாக்கியமான ஒரு பெயரை, விரும்பத்தகாத ஒரு பெயரை கொடுத்து விட்டாள் அந்த தாயார். அவ்விதமாகவே இந்த பெற்றோரும் அந்த பையனுக்கு அந்த பெயரை கொடுத்து விட்டார்கள். நான் அந்த பெற்றோரிடம் சொன்னேன், நீங்கள் பெரும் தவறு செய்து விட்டீர்கள். தன் வாழ்நாள் முழுவதும் தான் வேண்டப்படாத ஒரு குழந்தை என்கிற எண்ணத்தோடு அந்த பையன் இருப்பான். இது அவனுடைய மனநிலையை பாதிக்கும், எதிர்காலத்தை பாதிக்கும். ஆகையினாலே தயவு செய்து ஏன் அந்த பெயர் கொடுத்தீர்கள் என்று யாரிடமும் சொல்ல வேண்டாம், அவனிடமும் சொல்ல வேண்டாம். அவனை அன்போடு நீங்கள் வளர்க்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே நன்றியோடு அவனை பெற்றுக்கொண்டு அவருக்காக வளர்க்க வேண்டும் என்று கூறினேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் குழந்தைகளை பொறுத்த மட்டிலே வேண்டா வெறுப்பாக ஏதோ வந்துவிட்டார்கள் என்கிற அளவுக்கு அவர்களை ஏற்றுக்கொண்டு அதிருப்தியோடு அந்த குழந்தையை வளர்க்கிறாயா? இது தவறாகும். அவர்கள் கர்த்தரால் வந்த சுதந்திரம் என்று அவர்களை ஏற்றுக்கொண்டு நன்றியோடு மகிழ்ச்சியோடு அவர்களை வளர்க்க வேண்டும், அவருக்காக வளர்க்க வேண்டும். இது அவர்களுடைய மனநிலைக்கு உற்சாகமாயிருக்கும். இல்லையானால் கசப்போடு ஏமாற்றத்தோடு ஏதோ வந்துவிட்டான் என் மகன், வந்துவிட்டாள் என் மகள் என்று அந்த எண்ணத்தோடு உன் பிள்ளையை வளர்ப்பாயானால் இது அவர்களை பாதிக்கும். எளிதிலே உன் மனநிலையை அவர்கள் கண்டுகொள்வார்கள். அவர்கள் எதிர்காலத்திலே தாங்கள் விரும்பப்படாதவர்கள் என்கிற எண்ணத்தோடு அவர்கள் வளர்வார்கள். ஆகினாலே திருப்தியோடு நன்றியோடு பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜானுக்கும் மேரிக்கும் அழகான 4 வயதுள்ள பெண் குழந்தை ஒன்று இருந்தது. ஜானும் மேரியும் அந்த குழந்தையை அதிகமாக நேசித்தார்கள். குழந்தையோடு அதிக நேரம் சிரித்து விளையாடுவார்கள். ஒரு சமயம் அந்த குழந்தையை பார்த்து, நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா என்று கேட்டார்கள். அந்த குழந்தை சிரித்துக்கொண்டே ஒன்றும் பதில் சொல்லாமல் இருந்து விட்டது. குழந்தையானாலும் அதற்கு அதிக ஞானம் இருந்திருக்க வேண்டும். நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா என்று கேட்பது தவறாகும். ஏன்? எனக்கு ஒரு பிள்ளை உனக்கு ஒரு பிள்ளை என்று பிள்ளைகளை பிரித்து எடுத்துக் கொள்வது பெற்றோரின் தவறான செயலாகும். இப்படி பாரபட்சம் காட்டுவதும் பிள்ளைகளை தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டு உரிமை பாராட்டுவதும் சரியல்ல. பிள்ளைகளை பற்றி திருமறை என்ன கூறுகிறது? 127வது சங்கீதம் 4வது வசனத்திலே பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சுதந்திரமாக அதை கையில் கொடுத்திருக்கிறார். என் அருமையான பெற்றோரே, உங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகள் கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஈவுகள். அந்த குழந்தைகளை பற்றி நீங்கள் பெருமிதம் கொண்டு பெருமை பாராட்டக்கூடாது. மகிழ்ச்சி அடையலாம். அவர்களை குறித்து சரியானபடி ஒருவேளை பெருமிதம் கொள்ளலாம். ஆனால் தவறான அகங்காரமோ கர்வமோ கொள்ளுவதற்கு இடமே இல்லை. என் பிள்ளைகளைப் போல இந்த உலகத்திலே பிள்ளைகளே கிடையாது, மற்ற பிள்ளைகளை பார்க்கிலும் என் பிள்ளைகள்தான் மேலானவர்கள் என்றெல்லாம் தவறான எண்ணம் கொள்வது சரியல்ல. ஏனென்றால் பிள்ளைகள் கிருபையாக உனக்கு கொடுக்கப்பட்டவை. ஒருவேளை உன்னுடைய பிள்ளைகள் புத்தி கூர்மையுள்ளவர்களாக இருப்பார்களானால், அநேக காரியங்களிலே சமர்த்தர்களாய் திறமைசாலிகளாய் இருப்பார்களானால், உலக வாழ்விலே வெற்றியோடு அவர்கள் காணப்படுவார்களானால் அது உன்னுடைய சாதனை அல்ல, கர்த்தரால் அவர்கள் உனக்கு கொடுக்கப்பட்ட ஈவு என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். நன்றி அறிதலோடு அந்த குழந்தைகளை நோக்கி பார்க்க வேண்டும்.
வாழ்க்கையின் எந்த நிலையிலும் குழந்தைகள் எவ்வளவு வளர்ந்தவர்களானாலும் சரி, அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர்கள் கிருபையாக கொடுக்கப்பட்ட ஈவு என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். இதை மறந்துவிட்டு தங்கள் குழந்தைகளை பற்றி எப்போதுமே பெருமையாக பேசி வீணாக தம்பட்டம் அடித்துக் கொள்கிறவர்கள் குழந்தைகளை தவறான வழிகளிலே திருப்பி விட்டு விடுகிறார்கள். ஆகினாலே குழந்தைகள் தேவனுடைய ஈவு. அடுத்தபடியாக கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று கூறும்பொழுது அவர்கள் உக்ரானத்துவமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகளை பற்றிய பொறுப்பு உண்டு. அந்த குழந்தைகள் கர்த்தரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டபடியினாலே ஏதோ ஒரு நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அவரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டவர்களை அவருக்காக வளர்க்க வேண்டும். அவருக்கு அர்ப்பணம் செய்து ஒப்பு கொடுத்து வளர்க்க வேண்டும். ஆகையினாலேதான் சிறு பிள்ளைகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக அவர்களை பிரதிஷ்டை பண்ணுகிறோம், அர்ப்பணம் செய்கிறோம். இப்படி குழந்தைகளை அர்ப்பணம் செய்யும்போது, பிரதிஷ்டை செய்யும்போது அவர்களை ஆண்டவரின் உடன்படிக்கை மக்கள் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று ஒப்புக்கொள்ளும் பொழுது நாம் அவர்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை பொறுப்பாக உக்ரானத்துவமாக ஏற்றுக்கொள்கிறோம். இது முக்கியமான ஒரு கருத்தாகும். ஆண்டவருக்குரியவர்கள் அவர்கள் என்கிற எண்ணத்தோடு அவர்களை வளர்க்க வேண்டும். நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா என்று கேட்கும் பொழுது ஏதோ கையிலே பொம்மை கிடைத்து விட்டது, இந்த பொம்மை உனக்கு அந்த பொம்மை எனக்கு என்பது போல நாம் குழந்தைகளை வைத்துக்கொண்டு விளையாடுகிறோம். சில பெற்றோர் தங்கள் குழந்தைகளை பொம்மைகளாக கருதுகிறார்கள். தங்களுடைய ஆனந்தத்திற்காக, தாங்கள் வைத்து விளையாடுவதற்காக, தங்களுடைய இன்பத்திற்காக கொடுக்கப்பட்டவர்கள் என்று கருதுகிறார்கள். உண்மைதான், குழந்தைகள் பெற்றோருக்கு கொடுக்கப்படும் போது அதைவிட வேறு மனமகிழ்ச்சியான காரியம் ஒன்றில்லை. அதிலே பெருத்த ஆனந்தம் உண்டு, அதிலே இன்பம் உண்டு. அந்த குழந்தைகளை நாம் வைத்து அவர்களிலே ஆனந்தப்படலாம், அவர்களிலே மகிழ்ச்சி அடையலாம். அந்த குழந்தை வளரும்பொழுது அவன் முதலாவது அடி எடுத்து வைக்கும் பொழுது அல்லது வாய் திறந்து தன்னுடைய மழலை சொல்லால் சில சொற்களை சொல்லும் பொழுது அது இனிமையாகத்தான் இருக்கிறது. யாழை பார்க்கிலும் குழலை பார்க்கிலும் மழலையின் சொல் இனியது என்று திருவள்ளுவரே கூறியிருக்கிறார் அல்லவா? அப்படி குழந்தையின் சொல்லை கேட்பதற்கு இனிமையாகத்தான் இருக்கிறது. குழந்தையின் செயல்களையும் விளையாட்டையும் பார்க்கும்பொழுது மனதுக்கு எவ்வளவோ ஆனந்தமாயிருக்கிறது. இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் சரியான உணர்ச்சி தான். ஆனால் நம்முடைய விளையாட்டுக்காகவே, நம்முடைய ஆனந்தத்திற்காகவே குழந்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சுயநலமாக அவர்களை பற்றி பிடித்துக் கொள்வோமானால் அது தவறாகும். இப்படி தங்களுடைய குழந்தைகளை தங்களுக்காக பற்றி பிடித்துக் கொண்டவர்கள் அந்த குழந்தைகள் எடுக்கப்படும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே நிலை தடுமாறி விடுகிறார்கள். ஒரு மகள் 16 வயது, அவள் ஒருத்திதான் அந்த பெண்ணுக்கு. அந்த 16 வயதுள்ள மகள் விபத்திலே சிக்கி செத்து போனாள். ஏதோ அவள் தன்னுடைய சைக்கிளிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது பஸ் ஒன்று மோதி அந்த இடத்திலேயே செத்து போனாள். தாயாருக்கு அந்த இழப்பை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஏற்கனவே கணவனை இழந்து விட்டாள். கணவர் அவளை விட்டுவிட்டு போய்விட்டார். இப்பொழுது இருந்தது இந்த ஒரே ஒரு மகள்தான். அவளை ஒரு பொம்மையாகவே பாவித்து வந்தாள். அவள்தான் தனக்கு ஆறுதல், தனக்கு நம்பிக்கை என்று அவளை சுற்றியே அவளுடைய வாழ்க்கை ஏங்கிக் கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த குழந்தையும் போய்விட்டாள். வாழ்க்கையை அவளால் சந்திக்கவே முடியவில்லை. ஏன் இந்த நிலை வந்தது தெரியுமா? அந்த குழந்தையை தனக்கு ஒரு விக்கிரகமாக்கி விட்டாள். கடவுள் கொடுத்த ஈவு என்பதை மறந்துவிட்டு கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை அந்த குழந்தைக்கு கொடுத்து விட்டார். தன்னுடைய ஒரே மகள் என்பதனாலே அவளை ஒரு விக்கிரகமாக்கி வணங்கி வந்தாள். தேவனுக்கு அவளுடைய வாழ்க்கையில இடமே இல்லை. அந்த குழந்தை எடுக்கப்பட்ட பொழுது அவளால் வாழ்க்கையிலே சமாளிக்க முடியவில்லை. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட ஒரு நிலை உன் வாழ்க்கையில் ஏற்பட்டதா? உன் குழந்தையை இழந்ததினாலே ஆண்டவரை சபித்து அல்லது அவருக்கு விரோதமாக கசப்பான மனப்பான்மை கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம் என்று யோபு சொன்னார் அல்லவா? ஒரே நாளிலே 10 மக்களை இழந்தவர் அவர். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டார். ஏன்? கர்த்தர் கொடுத்தவர்கள் அவர்கள். இப்பொழுது கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்று துதித்தார். பிறகு தேவன் அவருக்கு இன்னும் அதிகமான பிள்ளைகளை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகையினாலே பிள்ளைகள் கர்த்தரின் சுதந்திரம் என்று அவர்களை பற்றி பிடித்துக் கொள்ளாதபடி பலிபீடத்தின் மேல் வைத்து அவர்களை அர்ப்பணித்து வளர்க்க வேண்டும். பொம்மைகளாக கருதக்கூடாது. இன்னும் அவர்களை கருவிகளாகவும் கருதக்கூடாது. நம்மால் சாதிக்க முடியாததை அவர்கள் சாதிப்பார்கள் என்று அவர்களை வெறும் கருவிகளாக கருதக்கூடாது. இதோ ஒரு தகப்பன், அவருக்கு எப்படியாவது
டாக்டர் ஆகிவிட வேண்டும், மருத்துவர் ஆகிவிட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இளவயதிலே. ஆனால் பாவம், கல்லூரியிலே பல முறை தோல்வியுற்றதனாலே அவருக்கு மருத்துவ கல்லூரியை எட்டி பிடிக்க முடியாமல் போய்விட்டது. நான் டாக்டர் ஆக முடியவில்லை, ஆனால் எனக்கு பிறக்கும் மகனை எப்படியாவது டாக்டர் ஆகி விடுவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டார். அந்த தம்பிக்கோ விஞ்ஞானம் என்றால் கொஞ்சமும் பிடிக்காது. ஒரு தவளையை எடுத்து அதை பரிசோதித்து பார்ப்பதானால் இரத்தத்தை பார்த்தாலே அவனுக்கு மயக்கம் வந்துவிடும். இப்படிப்பட்ட நிலையில் உள்ள பையனை கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி லஞ்சம் கொடுத்து 1,00,000க்கு மேல் கல்லூரிக்கு பணம் கொடுத்து மருத்துவக் கல்லூரியிலே சேர்த்து விட்டார். மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்த அவனுக்கு மனதிலே சமாதானமே கிடையாது, சந்தோஷமே கிடையாது. சீக்கிரத்திலே மனநிலை இழந்தவனாகிவிட்டான். காரணம் என்ன தெரியுமா? தகப்பனின் பேராசையினாலே அவன் தனக்கு பிரியமில்லாத ஒரு பாடத்தை எடுத்து தகப்பனின் பேராசைக்கு பலியாகிவிட்டான். எத்தனை பெற்றோர் இவ்விதமாக தங்கள் மக்களை தங்கள் கருவிகளாக பயன்படுத்துகிறார்கள். இது தவறாகும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சில சமுதாயங்களிலே பெற்றோர் பெண் குழந்தைகளை வெறுத்தார்கள். பிறந்தது பெண் என்று கண்டால் அந்த குழந்தையை அப்பொழுதே பிறந்தவுடனேயே கொன்று விடுவார்கள். இது ஆப்பிரிக்காவிலும் சீன நாட்டிலும் அரபு மக்கள் நடுவிலும் ஏன் நம்முடைய இந்திய நாட்டிலும் நடைபெற்ற ஒரு பெரும் பாதகமான செயலாகும். இன்றைக்கும் கூட கருவிலேயே குழந்தை ஆணா பெண்ணா என்று கண்டுகொள்ளக்கூடிய ஒரு நிலையை விஞ்ஞானம் நமக்கு தந்திருக்கிறது. இப்படி கண்டுகொண்டு அது பெண்ணானால் கருச்சிதைவு செய்யும் பாதகர்களும் நம் நாட்டில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இது பெரும் தவறாகும், வேதத்திற்கு பொருந்தாததாகும். என் அருமையான பெற்றோரே, பெண் குழந்தைகளை உதாசீனமாய் நடத்துகிறோமா? அவர்கள் பாரமாய் வந்துவிட்டார்கள். அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டியது கடினமான ஒரு காரியம். ரொக்கம் கொடுக்க வேண்டும், நகைகளை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணி அந்த பெண் மக்களை உதாசீனமாய் நடத்துகிறாயா? இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாகும். திருமணத்திலே ரொக்கம் கொடுப்பதும் ரொக்கம் வாங்குவதும் சரியான ஒரு வழக்கம் அல்ல. திருமணத்தையே திருமறைக்கு விரோதமான விதத்திலே கருதும் ஒரு மனப்பான்மையாகும் இது. அப்படிப்பட்ட நிலையிலே நீயும் சமுதாயத்தின் தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஈடுபட்டு உன் பெண் மக்களை உதாசீனமாக நடத்துவாயானால் உன் தேவனை நீ துக்கப்படுத்துகிறாய். வேதம் என்ன சொல்லுகிறது? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அது ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, படிப்பிலே கூர்மையுள்ள பிள்ளையானாலும் சரி, படிப்பிலே மந்த நிலையுள்ள பிள்ளையானாலும் சரி, அது கர்த்தரால் உனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். பரீட்சையிலே அவன் தேரவில்லை என்பதனாலே அவனை உதாசீனமாய் நடத்தாதே. பரீட்சையின் முடிவுகள் வரும்பொழுது, தேர்வு முடிவுகள் வரும்பொழுது எத்தனை பிள்ளைகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அநேக காரணம் பெற்றோரின் மனப்பான்மைதான். ஒரு சமயம் ஒரு பெண் எனக்கு கடிதம் எழுதியிருந்தாள். ஐயா, எனக்கு தேர்வின் முடிவுகள் வந்துவிட்டன. பள்ளிக்கூடத்தின் இறுதி தேர்வு, நான் தோற்றுவிட்டேன். என் பெற்றோரை எப்படி சந்திப்பேன் என்றே எனக்கு தெரியவில்லை. எப்பொழுது நாங்கள் சாப்பிடுவதற்கு உட்கார்ந்தாலும் அவர்கள் என்னுடைய படிப்பை பற்றியும் பரீட்சையை பற்றியும் தான் பேசுவார்கள். நான் ஒன்றுக்கும் உதவ மாட்டேன், படிப்பிலே ஒன்றுமில்லை, சூன்யம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நான் தேரமாட்டேன் என்றே கூறிக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இந்த முடிவை, தேர்வின் முடிவை கேட்டால் அவர்கள் என்ன சொல்வார்களோ எனக்கு பயமாயிருக்கிறது. ஆகையினாலே என் வாழ்க்கையை நான் முடித்துக்கொள்ள தீர்மானித்து விட்டேன். அதற்கு முன்பாக உங்களிடம் எழுதி உங்கள் ஆலோசனையும் ஜெபத்தையும் கேட்பதற்காக இதை எழுதுகிறேன் என்று எழுதியிருந்தாள். நான் அவளுக்கு என்ன சொன்னேன் தெரியுமா? தேர்வின் முடிவு சரியா இல்லை என்பதனாலே உன் வாழ்க்கையை நீ முடித்துக்கொள்ள எண்ணுவாயனால் உன் வாழ்க்கையின் மதிப்பை நீ அறிந்து கொள்ளவில்லை. இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். வாழ்க்கையிலே தேர்வு எல்லா முக்கியத்துவமும் பெற்றது என்று நாம் கருத வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையின் ஒரு மைல் கல் தான் அது. ஆனால் வாழ்க்கையின் எல்லையாக, இறுதி கோடாக அது இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு இன்னும் வாழ்வு உண்டு. ஆண்டவர் உன்னை வழிநடத்துவார். உனக்கென்று ஒரு நல்ல திட்டம் வைத்திருக்கிறார் என்று அவளுக்கு எழுதினேன். ஆனால் எத்தனை பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை இவ்விதமாய் நடத்தி விடுகிறார்கள். பிள்ளைகள் உடலிலே ஏதோ கோளாறு, பலவீனம், குறைபாடு இருந்தால் அந்த பிள்ளையை உதாசீனமாக நடத்தி விடுகிறோம். மனநிலை சரியில்லாத ஒரு பிள்ளையானால் அதை இன்னும் உதாசீனமாக நடத்தி விடுகிறோம். இதெல்லாம் தவறு. என்றைக்கு கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதம் கூறுகிறதோ, கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள் என்று வேதம் கூறுகிறதோ, அப்பொழுது அவர் கொடுக்கிறவர்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு பிரியமில்லையானாலும் பிரியமாயிருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய ஈவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
பெண் மக்களை உதாசீனமாக நடத்தக்கூடாது. இப்படி துதியோடு நன்றி அறிதலோடு ஏற்றுக்கொண்டு அவர்களை ஒரு உக்ரானத்துவமாக ஒப்புக்கொள்ள வேண்டும். பொம்மையாக கருதக்கூடாது. உன்னுடைய சுயநல நோக்கங்களுக்கான கருவியாக அவர்களை பயன்படுத்தக்கூடாது. ஆண் மக்கள் பிறந்து விட்டார்கள், ஆகையினாலே அவர்களை நன்றாய் படிக்க வைத்து நமக்கு பாதுகாப்பாக, பொருளாதார பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம். அல்லது நம்மால் நிறைவேற்ற முடியாத பேராசைகளை எல்லாம் அவர்கள் நிறைவேற்றும்படி அவர்களை பயன்படுத்தலாம். வளர்ந்து திருமண பருவத்தை அவர்கள் அடைந்து விட்டால் அவர்கள் திருமணத்தின் மூலமாக ஏராளமாக பணம் சம்பாதிக்கலாம், ரொக்கம் வாங்கிக் கொள்ளலாம் என்றெல்லாம் எண்ணுவாயானால் இது ஆண்டவருக்கு விரோதமான எண்ணமாகும், செயலாகும். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, சமுதாயத்தின் பழக்க வழக்கங்கள், ஆசாரங்கள் எப்படி இருந்தாலும் நீ தெய்வராஜ்யத்தின் மகன், மகள் என்பதை மறந்து விடாதே. ஆண்டவர் உன்னிடத்திலே கணக்கு கேட்பார். அவருக்கேற்றபடி உன் வாழ்க்கையை நீ நடத்த வேண்டும். மற்றவர்கள் என்ன செய்தாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, எண்ணினாலும் சரி, உனக்கு ஆண்டவர் வகுத்திருக்கும் வழி வேறுபாடு உள்ளது. அந்த வழியிலே பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதம் கூறுகிறது. அவர்களை உன் சுயநலத்துக்கான கருவியாக பயன்படுத்தக்கூடாது. இன்னும் சில பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை ஆயுதங்களாக பயன்படுத்துகிறார்கள். தகப்பன் தனக்கென்று ஒரு பிள்ளையை எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளையை தாய்க்கு விரோதமான ஆயுதமாக பயன்படுத்துகிறான். தாயும் அபிதமாகவே தனக்கென்று ஒரு பிள்ளை எடுத்துக்கொண்டு தகப்பனுக்கு விரோதமான ஆயுதமாக பயன்படுத்துகிறாள். இப்படி பிள்ளைகளை பிரித்து விடுகிறார்கள். தகப்பனுக்கும் மனைவிக்கும் ஒரு மனப்பாடு கிடையாது. தகப்பனுக்கும் தாய்க்கும் கருத்து வேறுபாடுகள், அவர்களுக்குள்ளே சண்டை, சச்சரவு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பிள்ளைகள் அவதிப்படுகிறார்கள். தாய் தனக்கென்று ஒரு கட்சி சேர்த்துக் கொள்ளுகிறாள், தகப்பன் தனக்கென்று ஒரு கட்சி சேர்த்துக் கொள்ளுகிறான். பிள்ளைகளை இப்படி ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பயன்படுத்துகிறார்கள். இது எவ்வளவு தவறல்லவா? பிள்ளைகளின் எதிர்காலத்தை இது பாதிக்கும். உடைந்து போன குடும்பங்களிலிருந்து வரும் பிள்ளைகள் உடைந்து போன குடும்பங்களிலேதான் தங்கள் வாழ்க்கையை நடத்துவார்கள். அவர்களுடைய திருமண வாழ்வும் சீர்குலைந்து போகும். இதை அறிவாயா? என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய திருமண உறவை நீ சரிப்படுத்த வேண்டும். உன் பிள்ளைகளுக்காக அதை சீர்படுத்த வேண்டும். இல்லையானால் உன் பிள்ளைகளின் வாழ்விலும் திருமண உறவு பாதிக்கப்படும். உடைந்து போன குடும்பங்களிலிருந்து வருகிற பிள்ளைகள் உடைந்து போன குடும்பங்களைத்தான் உருவாக்குவார்கள். ஆகையினாலே உன் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக உன் குடும்பத்தை சீர்படுத்து. பிள்ளைகளை ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பெற்றோர் பயன்படுத்தக்கூடாது. இது பெரும் தவறாகும். பிள்ளைகள் ஆயுதங்களாக பயன்படுத்தப்படக்கூடாது. அவர்கள் பொம்மைகளாக கருதப்படக்கூடாது, கருவிகளாகவும் கருதப்படக்கூடாது. கர்த்தரால் வரும் சுதந்திரம், அவருக்கென்று பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவர்களை வளர்க்க வேண்டும். அப்படியானால் செய்ய வேண்டியது என்ன? எங்கள் கைகளிலே அவர்கள் கிடைப்பதற்கு முன்பாக கர்த்தரின் கரத்தில் இருந்தவர்கள் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் அவருக்குரியவர்கள், அவர் கொடுத்த சுதந்திரம். ஆகையினாலே அவருக்கு பிள்ளைகளை அர்ப்பணிக்க வேண்டும். எப்போதுமே அவர்களை பலிபீடத்தில் வைத்து வளர்க்க வேண்டும். அர்ப்பணிக்கப்பட்ட மக்களாய், பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்களாய் அவர்களை வளர்க்க வேண்டும். பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்வது ஒரு நல்ல வழக்கமாகும், கிறிஸ்தவ வழக்கமாகும். ஆலயத்திலே குழந்தைகளை பிரதிஷ்டை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். பிறகு அவர்கள் வளர்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது திருமுழுக்கு கொடுக்கிறார்கள். சிறு குழந்தையிலேயே அவர்களை கொண்டு வந்து உடன்படிக்கையின் மக்களாக அவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு அடையாளமாக ரட்சிக்கப்பட்டார்கள் என்று அல்ல, உடன்படிக்கையின் மக்களாக சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்பதற்கு அடையாளமாக திருமுழுக்கு கொடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இப்படி குழந்தைகளை அர்ப்பணம் செய்வது ஆண்டவருக்கு மகிமையை தரும் காரியம். அந்த குழந்தை அவருக்குரியது என்பதை ஒப்புக்கொள்கிறோம். இனி அதே சங்கீதத்திலே 5வது வசனத்தை எடுத்து பார்ப்போம். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பராத்துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள் என்று திருவசனம் கூறுகிறது. ஆம், ஒரு மனிதனுக்கு அல்லது அவனுடைய மனைவிக்கு கிடைக்கும் பெருத்த ஆசீர்வாதம் அவர்களுடைய பிள்ளைகள். அவனுடைய குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று வசனம் கூறுகிறது. பலவான் கையில் உள்ள அம்புகள் என்று கூறும்பொழுது, வில்லை வைத்து அம்பு எய்கிற மனிதன் தான் செல்லக்கூடாத இடத்திற்கு தன்னுடைய அம்புகளை செலுத்துகிறான். அவன் எதை சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அதை அந்த அம்புகள் அவனுக்காக சாதிக்கின்றன. இவ்விதமாய்த்தான் பிள்ளைகள் பெற்றோருக்கு சாட்சியாயிருக்கிறார்கள்,
ஆதரவா இருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் அல்லவா? பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரின் வளர்ப்பினாலே ஆண்டவரை அறிந்து கொண்டு அவருடைய வழிகளிலே நடந்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அதன் மூலமாக பெற்றோருக்கு பெருத்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இது அவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் அமைகிறது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் உன் கையில் கொடுத்திருக்கிறார். இதை ஒப்புக்கொள்கிறாயா? பிள்ளைகளை பற்றிய உக்ரானத்துவத்தையும் பொறுப்பையும் பெற்றோர் அறிந்து கொள்ள வேண்டும். குடும்ப உறவிலே பெற்றோர் பிள்ளைகளின் உறவு மிகவும் முக்கியமான உறவு. அந்த உறவிலே முக்கியமான பகுதி பிள்ளைகள் தங்களுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தங்கள் பொறுப்பு என்ன என்பதை பெற்றோர் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலேதான் இந்த வசனங்களிலே இவ்விதமாக சத்தியத்தை பார்க்கிறோம். வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. 2 வாலிப தம்பிமார் தங்களுடைய பள்ளி வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளிலே நடந்து தங்களுடைய படிப்பையும் உதாசீனம் செய்து தங்கள் வாழ்க்கையை பாழ்படுத்தி கொண்டு வந்தார்கள். இந்த 2 பேரும் ஒரு விடுமுறை வேதாகம பள்ளிக்கூடத்திற்கு வேடிக்கை பார்ப்பதற்காக, ஏதோ அங்கு கேலி செய்வதற்காக வந்தார்கள். அந்த இடத்திலே பரிசுத்தாவியானவர் அவர்களோடு பேசினார். அவர்களிலே ஒருவன் தன் உள்ளத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்தான். பிறகு ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டான். இன்னும் அந்த அழைப்பின் அடிப்படையிலே வேதாகம கல்லூரிக்கு சென்று வேத பயிற்சியை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு அந்த அருமையான சகோதரர் அநேக சிறு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக ஒரு சிறு பிள்ளைகளின் ஊழிய இயக்கத்திலே தலைமை பொறுப்பிலே ஊழியம் செய்து வருகிறார். அவர் மூலமாக அநேக மக்களுக்கு ஆசீர்வாதம். எளிய குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தாயாரும் தகப்பனாரும் ஒருவேளை ஊருக்கு வெளியிலே அதிக தூரம் சென்றது கிடையாது. இருந்தாலும் இன்றைக்கு அவர்களுடைய மகன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக பல இடங்களிலே பிரயாணம் செய்து ஊழியம் செய்கிறவராக இருக்கிறார். அந்த பெற்றோரின் ஆசீர்வாதம், ஸ்லாக்கியம் இவ்விதமாய் பல இடங்களுக்கு பரவுகிறது. இப்படி தாங்கள் செல்லக்கூடாத இடத்திற்கும் தாங்கள் செய்யக்கூடாத காரியங்களை செய்வதற்கும் தேவன் தங்களுடைய பிள்ளைகளை பயன்படுத்துகிறார் என்று பெற்றோர் அறியும்போது அது அவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தரும் அல்லவா? அதே சமயத்தில் அடுத்த வாலிப தம்பி தேவனுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்காதபடி, அவருடைய வழிகளை தெரிந்து கொள்ளாதபடி தன்னுடைய சொந்த வழிகளிலே சென்று தன் வாழ்க்கையை பாழ்படுத்திக் கொண்டான். சிறைக்கும் செல்ல நேரிட்டது. அவனுடைய தகப்பனார் ஒரு சபை போதகர். ஆனால் அவருடைய சாட்சியும் அவருடைய ஆசீர்வாதமும் இந்த மகனின் மூலமாக மற்றவர்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. இப்படி சில பிள்ளைகளினாலே பெற்றோருக்கு நிந்தை, இன்னும் சில பிள்ளைகளினாலே பெற்றோருக்கு மகிழ்ச்சி, அவர்களுடைய சாட்சி அதிகரிக்கிறது. ஆகினாலே என் அருமையான சகோதரனே, சகோதரியே, பிள்ளைகளை பொறுப்போடு கர்த்தர் கொடுத்த உக்ரானத்துவமாக அவருக்கென்று வளர்க்கும் பொழுது உங்கள் எதிர்காலம் மகிழ்ச்சியாயிருக்கும். உங்களுடைய ஊழியமும் உங்களுடைய சாட்சியும் அவர்கள் மூலமாக விரிவடையும், வளர்ச்சி அடையும். ஆனால் பிள்ளைகளை உதாசீனம் செய்துவிட்டு ஊழியம் செய்யும் பொழுது உங்கள் ஊழியத்தை இன்னும் விருத்தியாக்குவதற்கு வழியில்லாமல் போய்விடும். இப்படி பெற்றோர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு தங்கள் பிள்ளைகள் ஒப்பாயிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பிள்ளைகள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோட பேசும்படி தங்களுடைய பெற்றோருக்கு ஆதரவாயிருப்பார்கள் என்றும் திருவசனம் கூறுகிறது. பெற்றோருக்கு ஆதரவாயிருக்கும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அந்த பெற்றோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவ்விதமான ஸ்லாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் என்று தேவன் காத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஏலியின் பிள்ளைகளின் மூலமாக ஏலிக்கு பெருத்த நிந்தை ஏற்பட்டது. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 22வது வசனம். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும், அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன் என்று கூறுகிறார். ஏலிக்கு எவ்வளவு மன வருத்தம் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? அந்த பிள்ளைகளின் மூலமாக, தன்னுடைய குமாரனின் மூலமாக அவருக்கு அவருடைய முதிர் வயதிலே சமாதானமில்லாத ஒரு நிலை இருந்ததை நாம் காண்கிறோம். இப்படி பெற்றோருக்கு நிந்தையையும் மன துக்கத்தையும் கொண்டு வரும் பிள்ளைகளும் உண்டு. தங்கள் பிள்ளைகளின் தீய வாழ்க்கையை குறித்து மற்றவர்கள் பேசும்பொழுது அந்த பெற்றோருக்கு எவ்வளவு நிந்தை அல்லவா? அதே சமயத்திலே
பிள்ளைகளின் சாட்சியையும் ஊழியத்தையும் தெய்வ பயமுள்ள வாழ்க்கையும் பற்றி மற்றவர்கள் பேசும்பொழுது அது பெற்றோருக்கு ஆசீர்வாதமாயிருக்கிறது. லூக்கா 11வது அதிகாரத்திலே நம் ஆண்டவரை பற்றி ஒரு பெண் கூறின வார்த்தைகளை பார்க்கிறோம். லூக்கா 11:27. ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பால் உண்ட முலைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அதை மரியாள் கேட்டிருப்பாரானால் மரியாளுக்கு அது எவ்வளவு மகிழ்ச்சியாயிருந்திருக்கும் அல்லவா? ஆம், பிள்ளைகளின் மூலமாக நம்முடைய சாட்சி விருத்தி அடையக்கூடும். அது மட்டுமல்ல, பிள்ளைகள் ஆதரவாகவும் பலமாகவும் இருப்பார்கள். பெற்றோருக்கு கிடைத்த ஒரு பெருத்த ஆசீர்வாதம் இது. ஆனால் இவ்விதமான ஸ்லாக்கியமும் ஆசீர்வாதமும் பெற்றோருக்கு கிடைக்க வேண்டுமானால் தங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று அவர்கள் வளர்க்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த சுதந்திரமாக, அவர் கொடுத்த உக்ரானத்துவமாக அவர்களை வளர்க்க வேண்டும். அப்பொழுது அந்த பிள்ளைகள் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருப்பார்கள். அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலிலே சத்துருக்களோட பேசுவார்கள். இது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். குடும்ப வாழ்வு நமக்கு ஆசீர்வாதமாகவும் அவருடைய கிருபையின் ஈவாகவும் தேவன் தரும் ஒரு ஸ்லாக்கியமாகும், ஒரு ஈவாகும். இதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். எமது முகவரி சத்தியவசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002. அவனை துதிப்போம்.